ஐரோப்பிய ஒன்றியம் அதன் அடையாளத்தை இழந்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். Certain places in Europe are not even recognizable, frankly, anymore. They're not recognizable. அழகான நகரங்கள், அழகான இந்த நாடுகள் எல்லாம் இப்போது அவற்றின் அடையாளத்தை தொலைத்து சிதைந்து கொண்டிருப்பதாக குற்றஞ்சாட்டுகின்றார். இதற்கு முக்கிய காரணமாக அவர் கூறுவது அவற்றின் கட்டுப்பாடற்ற குடிவரவுகள் தான் என்று அவர் குற்றஞ்சாட்டுகின்றார். பல்வேறு நாடுகளிலிருந்தும் கட்டுக்கடங்காமல் குடியேற்றவாசிகளை உள்வாங்கியமை, அகதிகளை உள்வாங்கியமை காரணமாகத்தான் இப்போது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தமது அடையாளத்தை தொலைத்து கொண்டிருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இந்த நிலையிலே ஐரோப்பிய நாடுகளின் அகதிகள் தொடர்பான, குடிவரவுகள் தொடர்பான விதிகள் மேலும் இறுக்கமடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏற்கனவே பிரித்தானியாவிலே கடுமையான இறுக்கங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலை ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலும் ஏற்படக்கூடும். ஏற்கனவே பாதுகாப்பு விடயத்திலே நேட்டோ அதிகம் செலவு செய்வதில்லை என்று தொடர்ச்சியான அழுத்தங்களை பிரயோகித்ததன் காரணமாக இன்று நேட்டோ நாடுகள் அதிகளவான பணத்தை பாதுகாப்புக்காக ஒதுக்கி இருக்கின்றன.